ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிரைவ் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத விண்டோஸ் ட்ரபிள் ஷூட்டை யூஸ் பண்ணி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை 3 வழியில் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். மொதல் வழி, நம்ம மேனுவலாக நமக்கு விண்டோஸ் ட்ரபிள் ஷூட்டை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறது. இல்லை அப்படின்னா சில ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி அந்த கரெக்டான ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு. இல்லை 3வது வழி, ப்ரொபோஷனல் ரெக்கவரி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே போய் நம்ம கொடுத்து நம்மளோட டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது. இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரபிள் ஷூட், விண்டோஸில் ட்ரபிள் ஷூட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்டான ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க்னால் எப்படி கரப்ட் ஆகுது, எந்தெந்த ரீசனால் ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகுது அப்படின்னு ஒரு 4 ரீசன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன், ஓவர் ஹீட் ஆகிறது. சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆகிறது, இல்லை ஒரு டெஸ்க்டாப்போ ஓவர் ஹீட் ஆகிறனால கூட ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகும். அடுத்த ரீசன், ஒரு ஃப்ளூயண்டான, எப்படி சொல்லணும் அப்படின்னா, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், கரெக்டான பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு டைம் கூட வர்றது, ஒரு டைம் கம்மியாக வர்றது, இதனால் கூட ஹார்ட் டிஸ்க் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது ரீசன் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் டேமேஜ். ஒரு லேப்டாப் கீழே விழுந்து ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிறதோ, இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கீழே விழுந்து டேமேஜ் ஆகிறது, இதனால் கூட ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னா அதோட மேக்னெட் சிப்பு இதெல்லாமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ரீசன். ஃபஸ்ட் இப்போ நம்ம எப்படி விண்டோஸ் மூலமாக பார்க்கலாம், விண்டோஸ் ட்ரபிள் ஷூட் மூலமாக எப்படி கரெக்டான ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதான். நீங்கள் உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது திஸ் பிசிக்கு போயிட்டு, இது ரெண்டுமே என்னோடய சிஸ்டமில் இருக்க ஹார்ட் டிரைவு. நான் இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவில் தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். என்கிட்ட கரெக்டான ஹார்ட் டிஸ்க் இல்லை, இது ஒரு நல்லதாக உள்ள ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஹார்ட் டிரைவ் FGHன்னு வந்துருச்சு. இந்த 3மே என்னோடய ஹார்ட் டிரைவு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவு. இதை போய் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. விண்டோஸ் ட்ரபிள் ஷூட்டை பற்றி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டூல்ஸ்னு காமிக்குதா, அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திஸ் வில் செக் பண்ணுற ஆப்ஷன், அதாவது எரர் செக்கிங் ஆப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். ஸ்கேன் டிரைவ் கொடுங்க. ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஹார்ட் டிரைவ் எதுவும் கரப்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் கரெக்டான எரர் மெசேஜ் காமிக்கும். பட் என்னோடய டிவைஸ் எந்த கரப்ஷனும் இல்லை, அதனால் யுவர் டிரைவ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேனடுன்னு வந்துருச்சு. இன்கேஸ் உங்கள் டிரைவ் கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிப்பேர் டு டிரைவ்னு காமிக்கும். அந்த ரிப்பேர் டு டிரைவ் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் காமிக்கும். அந்த ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் எனக்குள்ளது எந்த கரப்ஷனும் இல்லைங்க போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2வது வழியை காமிக்கிறேன். 2வது வழிக்கு உங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் மெத்தடு. சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கா, அதை ப்ரீஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு வாட்டி மேனுவலாக நம்ம மெயின்டெனன்ஸ் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். இதில் பாருங்கள், மெயின்டெனன்ஸை நான் ரன் கொடுத்துட்டேன். ப்ராக்ரஸில் இருக்குது மெயின்டெனன்ஸ் ஆகிறது, பேக்ரவுண்டில் மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் டைம் ஆகும், நான் இந்த வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால இதை கட் பண்ணுறேன். அதாவது மெயின்டெனன்ஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட் ரன் டேட் எல்லாம் காமிச்சிடுச்சு. எந்த எரருமே இல்லை, அதாவது என்னோடய ஹார்ட் டிஸ்க் எந்த கரப்ஷன் இல்லை, பட் மற்ற எந்த எரரும் இல்லை அப்படிங்க போய் எரர் இல்லை அப்படின்னு காமிச்சிருக்கு. இன்கேஸ் உங்கள் ஹார்ட் டிஸ்க் கரப்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எரர் காமிக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணி. இது 3வது மெத்தட் என்ன அப்படின்னா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது விண்டோஸ் எக்ஸாமுக்குங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆனதும் உங்கள் ஹார்ட் டிரைவ் இதில் காமிக்குதான்னு பாருங்கள். அந்த ஹார்ட் டிரைவை கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுக்குறது. பட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா உள்ள டேட்டா டெலிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஓன் ரிஸ்கில் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எந்த கேரண்டியும் கொடுக்கல, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக டேட்டா ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இல்லை. இது விண்டோஸ் மூலமாக ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன். இந்த 3 மெத்தட் தான் டோட்டலாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சைபீரியன்.